அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இந்த முதல் நாள் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? இந்த கேள்வியை ஆண்டவரை பார்த்து கேட்கணும். இந்த கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. இந்த கேள்வி எல்லாருமே கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது? எதன் அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்கிறான் இந்த பவுல்? இவன் ரட்சிக்கப்பட்டனால சவுல். ஏன் இந்த கேள்வியை கேட்டான்? இந்த கேள்வியை கேட்பதற்கான பின்னணியம் என்ன? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, எல்லாம் சுமூகமாக அவனுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பிரகாரம் சகலமும் அவனுடைய விருப்பத்தின்படி அவன் வாழ்க்கையில் நடக்கிறது. அவன் என்னென்ன விரும்புகிறானோ எல்லாத்தையும் செய்கிறான். அவன் எங்கே போகணும்னு நினைக்கிறானோ அங்கே போக முடியுது. என்ன செய்யணும்னு விரும்புகிறானோ அதை செய்ய முடிகிறது. யாரை பார்க்கணும், யாரை கட்டி இழுத்து கொண்டு வரணும், என்னென்ன விரும்புகிறானோ, என்னென்ன பிளான் பண்ணுறானோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சகலமும் அவனுக்கு சாதகமாக அவன் எதெல்லாம் விரும்புகிறானோ எல்லாமே நடக்கும். அவன் எல்லாமே நடக்கிறது. ஒரு பரிசேயன் இவன். கமாலியலுடைய பாதத்திலிருந்து நல்ல கற்றுக்கொண்டவன். அப்படிப்பட்ட ஒரு இந்த பவுல் தன் வாழ்க்கையில் விரும்பினதெல்லாம் செய்கிறான். எதுவுமே அவனுக்கு குறைவா இல்லை, ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லை. அவங்க அப்பா சொந்தமாக கப்பல் வைத்திருந்தவர். அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம். சொந்த கப்பல் வைத்து அவங்க வேலை செய்தவர்கள். அவ்வளவு பெரிய குடும்பத்தில் இருந்த இந்த பவுலை ஆண்டவர் சந்தித்த போது அவனுக்கு என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலை. சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சந்திப்பு அப்படி தான் இருக்கும். நல்லா கவனிங்க. என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். என்ன நடக்கிறது என் வாழ்க்கையில்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீரென்று ஒரு பாரம், திடீரென்று ஒரு அழுத்தம். ஏன் எனக்கு இது சம்பவிக்கிறது? ஒண்ணுமே புரியல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனத்துல, நடுங்கி திகைத்தான். சில சூழ்நிலைகள் உங்களை நடுங்க வைக்கும். நீங்களே அப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்கிற அளவுல இது வரைக்கும் உங்க லைஃப்ல நடந்ததற்கும் இப்போ நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க? என் வாழ்க்கையில இதுவரை நடந்ததற்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதற்கும் எந்த சம்பந்தமே இல்லை ஆண்டவரே, எந்த சம்பந்தமும் இல்லை. அவனுடைய டிராவல் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இதுவரைக்கும் பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. ஒரு முறை கூட அவனுடைய பயணத்துல எதுவும் விபத்து வந்தது போல தெரியல. என்னென்ன போறானோ எல்லா இடமும் காரியங்கள் வாய்க்கிறது. ஆனா இப்போ போயிட்டு இருக்கிற டிராவல்ல தான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நடுங்கிறான், திகைக்கிறான், கீழே விழுறான். என்ன நடக்குன்னு அவனுக்கே புரியல. ஸ்தோத்திரம். சில சூழ்நிலைகள் இப்படிதான் இருக்கும். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய சந்திப்பு உங்க லைஃப்ல இப்படிதான் இருக்கும். நிறைய நேரம் நம்ம கர்த்தர் என்ன சந்திக்கிறாருங்கிற உணர்வே இல்லாம இருப்போம். நம்ம நினைப்போம் கர்த்தர் நேரடியா வந்து என்கிட்ட பேசினாதான் சந்திப்பு. இல்லை, சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் உங்களை சந்திப்பார். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கொண்டு ஆண்டவர் உங்களோட ஏதோ ஒன்றை பேச விரும்புவார். நீங்க புரிந்து கொண்டால் கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். சில சிச்சுவேஷன்ஸ் மூலமாக ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு புரிய வைப்பார். புரிய வைப்பார். நல்லா கவனிச்சாதான் இந்த வார்த்தை உங்களுக்கு விளங்கும். புரிய வைப்பார். இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ படித்தவன், பெரிய பணக்காரன், ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபேமிலியிலிருந்து வந்தவன், பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவன்.
ஆனால் இந்த இடத்துல நடக்கிறது அவனால் என்ன நடக்கு ஒன்றுமே புரியலை. இதுவரை பிரச்சனை இல்லாமல் இருந்த ஜேர்னியில் இப்பொழுது முதல் தடவையாக ஒரு பெரிய விபத்தை சந்திக்கிறான். என்ன விபத்து? 2 கண்ணும் பார்வை போச்சு. நல்லா கவனிங்க. இது மேலிருந்து நடக்கிறது. கீழே எங்கேயோ போய் முட்டி மோதி அவனுக்கு மண்டெல்லாம் அடிபட்டு ஏதோ ரத்தம் வந்து கண் பார்வை போகலை. டைரக்டாக வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவன் கண்களில் இருக்கிற பார்வை எடுக்கிறது. கண்களில் இருள், தடுமாற்றம். நல்லா போயிட்டுருக்கு வேலை, நல்லா போயிட்டுருக்கு பிஸ்னஸ், நல்லா போயிட்டுருக்கு குடும்ப வாழ்க்கை. திடீர்னு ஒரு அந்தகாரம், ஒரு இருள். இதை நீங்கள் எத்தனை பேர் உணர்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். எல்லாம் நல்லா சுமூகமாக போகுது பாஸ்டர், ஆனால் திடீர்னு ஒரு அந்தகாரம், ஒரு இருள். என்ன நடக்கு தெரியலை. அவனுடைய மூளை அறிவை யூஸ் பண்ணுறான், ஒன்றும் புரிய மாட்டேன். இது எப்படா நடக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் கீழே கிடந்த நேரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பிரயாணம் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசிக்க அவன் தரையிலே விழுந்தான். தன்னுடைய ஞானம், அறிவு, பலன், அந்தஸ்து, இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் சார்ந்து கொண்டிருந்த இந்த பவுல், இவன் ரட்சிக்கப்பட்டாம்ல, அதனால் பவுல்னு சொல்கிறேன். இந்த பவுல் இப்பொழுது கீழே விழுந்து கிடக்கிறான். இவன் படிப்பு இவனை காப்பாற்றலை, இவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவனை பாதுகாக்கலை, கீழே விழுந்துட்டான். சில நேரம் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்பிட்டாருன்னு வைங்களேன், உங்களை அவர் சித்தத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு விரும்பிட்டாருன்னா, நீங்கள் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி என்ன காரியத்தை செஞ்சு ஆண்டவரை விட்டு அப்படி தள்ளி போகணுன்னு நினச்சாலும் உங்களால் முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இவன் நினச்சிட்டு இருக்கிறான், என் பவர் தான் பெருசு, நான் நினச்சா யாரனாலும் எதுனாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒரு தெனாவிட்டு வந்துருச்சு. ஒரு அகங்காரம் அவனுக்குள்ள வந்துருச்சு. 2ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுது. புருஷரை ஸ்திரீயை கண்டுபிடித்தா என்ன செய்வானா, கட்டி எருசலேமுக்கு அவன் கொண்டு வருவான். அதுக்கு தான் தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்குறான். அவன் போகிறதே பர்பஸே அதுக்காக தான். என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பவுலை ஆண்டவர் இப்போ கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறாருன்னா நீங்கள் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவீங்க. ஒரு கட்டுப்பாட்டின் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரணும். அதுதான் கர்த்தர் உங்களை சந்திப்பதற்கான ஒரு அடையாளம். அப்படியே நம்ம லைஃப் போயிட்டே இருக்குன்னு வைங்களேன், நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், இவ்வளவு பலன், இவ்வளவு ஞானம், இவ்வளவு பணம் எல்லாம் இருந்த போதும் இவனை எதுவுமே இந்த இடத்துல காப்பாற்றல. ஒரு இருள் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது, சுற்றிலும் ஒளி பிரகாசிக்கிறது. ஆனால் அவன் கீழே விழுறான், அவன் கண்கள்ல இருக்கிற பார்வை போனது. ஒரு இருள் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு இருள், ஒரு டார்க்னஸ், ஒரு அந்தகாரம் நம்ம போயிட்டுருக்கிற அந்த விசுவாச பயணத்தில் வரும். எதுக்கு வரும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு மெசேஜை நம்மகிட்ட கன்வே பண்ண விரும்புகிறார். ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த பகற்காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிறார். ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு ஸ்டாப், ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி கர்த்தர் இவனை தடுத்து நிறுத்த காரணம், இவனிடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பலத்தில், உங்கள் அறிவில்
இன்னும் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ணி இதிலிருந்து வெளியே வரலான்னு நினைக்காதீங்க, வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே இவ்வளோ பாதிப்பு? நல்ல பார்வை இருந்துச்சு, பார்வையும் போச்சு. எல்லாத்தையும் தானாக செய்து கொண்டிருந்தவன் இப்பொழுது அவன் கூட வந்திருக்கிறவங்க சப்போர்ட்டில் தான் அவன் திரும்ப எழும்ப முடியும். கர்த்தர் உங்களை சந்திக்கிறார்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது ஸ்தோத்திரம். முதலாவது சொன்னேன், ஏதோ ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறார். ரெண்டாவதாக, நாம நம்முடைய பலத்தில் ஓடின நாட்கள் எல்லாம் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி, இனி உன்னால் எதுவும் செய்ய முடியாது, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, ஸ்தோத்திரம், உனக்கு உதவி செய்ய ஒருவர் தேவை என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். இதான் ரெண்டாவது மெசேஜ், ரெண்டாவது காரியம். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இவ்வளோ நாள் நீ போன வாழ்க்கை ஓகே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம். அதான் கர்த்தர் ஏதோ ஒன்றை என்னிடத்தில் பேச விரும்புகிறார் அல்லது சொல்ல விரும்புகிறார். ரெண்டாவதாக, நானாக சுயமாக ஓடின காலங்கள் எல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு, இனி ஒருவருடைய உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார். இந்த காலை நேரத்தில், இந்த முதல் நாள் ஜெபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை அதுதான், இனி அவருடைய உதவி இல்லாமல் உங்களால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இதுவரை எல்லாம் நடந்துச்சு, ஆமா, ஜெபம் பண்ணாமலே எல்லாம் நடந்துச்சு, உண்மைதான். நான் ஒழுங்கா ஆண்டவரை ஆராதிக்கவே இல்லை, ஆனா எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணார், உண்மைதான். ஆனா இப்பொழுது இந்த டைம் என்னன்னா, உங்களை கர்த்தர் அவருடைய கரத்தில் எடுக்கிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? உங்கள் ஆண்டவருடைய கரத்தில் அவர் எடுக்கிற டைம் இதுதான். இந்த டைம்ல நீங்க உங்களுடைய பலத்தில் நிற்க முடியாது, உதவி செய்கிற ஒருவரால் தான் எல்லாம் முடியும். கீழே விழுந்தான், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். முதல் முறையா ஆண்டவருடைய சத்தத்தை, தன்னுடனே பேசுகிற சத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. பர்சனலா ஆண்டவர் அவனோட பேசுறார். சுத்தி இருந்தவங்களுக்கு இந்த சத்தம் கேட்கல, அதான் தன்னுடனே பேசுகிற சத்தத்தை கேட்டான். உங்க சுத்தில நிறைய பேர் இருப்பாங்க, உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்க பெற்றோர். இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களோட என்ன பேசுறாருன்னு விளங்கி கொள்ள முடியாது, ஆனா உங்களால விளங்கி கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம், ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சில நேரம் நீங்கள் பேசுகிற காரியத்தை உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. காரணம், இந்த சத்தம் உங்களோட தான் பேசிகிட்டு இருக்கு. இந்த ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறார். உங்கள் அர்ப்பணம், உங்கள் ஜெபம், உங்களுடைய தியாகம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் காண்பிக்கிற வைராக்கியம் மற்றவங்களுக்கு புரியாது. தரையில் விழுந்தான். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இந்த துன்பத்தை கொடுக்கிற எனக்கு? அப்போ 5ஆம் வசனத்தில் இவன் திரும்ப கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? அப்போ நான் நினைச்சிட்டு இருந்த ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு, அப்போ நீர் யார்? அவன் நினைக்கிறான், நான் என் ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறேன், யூத மார்க்கத்துக்கு நான் தொண்டு செய்கிறேன். யெகோவா தேவனை தான் அவங்க நினைச்சாங்க, வழிபட்டார்கள். இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியா இனிதான் வருவார்னு நம்பினாங்க. நான் தொண்டு செய்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சனே, அப்போ நீர் யார்?
அப்ப நீர் யார்? அவனுடைய அறிவு, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய மேன்மை, அவனுடைய படிப்பு, அவனுடைய கல்வி எல்லாம் இந்த இடத்தில் ஜீரோவானதை அவன் உணர்றான். இவ்வளோ காலம் நான் படித்தனே கமாலியல் பாதத்தில் இருந்து, என்ன ஆனது அதெல்லாம்? அப்போ நீர் யார்? நீ யாரை படிச்சியோப்பா? அந்த தேவன் இந்த பூமிக்கே இறங்கி வந்து இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதைத்தான் சொல்றாரு இன்டைரக்டா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுன்னு கொண்டுட்டார் பார்த்தீங்களா? இப்போ புரியுது அவனுக்கு. எந்த இயேசுவை ஆராதிக்கிற ஜனத்தை நான் துன்பப்படுத்துறனோ அவர் தான் உண்மையான தேவன். அவர் தான் உண்மையான தேவன். இதுவரை நான் படித்தது எல்லாமே அவரை பற்றி படித்தேன், அவரை பற்றி படித்தேன், அவர்கிட்ட நான் பேசுனேன். ஆனால் இந்த தேவன் என்கிட்ட பேசலை. இப்போ நான் எந்த தெய்வத்தை துன்பப்படுத்திட்டு இருந்தனோ அவரே என்னோட பேசுறாரு. இவர் தான் மெய்யான தேவன். நான் இதுவரை அறியாமல் ஆராதித்த தேவன், ஆமென், என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, பூமியிலே வந்து மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை வேறையா நினைச்சாங்க, பிதாவாகிய தேவனைத்தான் நினைச்சாங்க. ஆனா அவர் தான் இவர். பிதாவாகிய தேவன் தான் தன்னுடைய குமாரனாய் இயேசுவை பூமிக்கு அனுப்புனாருங்கிறது இவனுக்கு தெரியாது. இப்ப புரிந்து கொள்ளுகிறான், இப்பொழுது புரிந்து கொள்ளுகிறான். அடுத்த வசனத்துல ஸ்தோத்திரம், நடுங்கி திகைத்தான்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் நான் ஒரு மூட நம்பிக்கையில் இருந்துட்டேன், இவ்வளோ நாள் நான் ஒரு பாரம்பரியத்திலேயே வாழ்ந்துட்டேனே, ஐயோ உண்மை சத்தியம் இதானா? நான் யாரை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்திட்டு இருக்கிறனோ அவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையானவரோ? இவ்வளவு நாள் தெரியலையே. நடுங்கினான், திகைத்தான். இந்த சத்தம் அவனை திகைக்க வைக்கிறது. ஸ்தோத்திரம். தவறான விஷயத்துக்காக இவ்வளவு நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். உண்மையை பார்க்கிற கிருபை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இந்த பகற்காலத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உண்மையை பார்க்கிற கிருபை ஆண்டவர் எங்கள் தருவீராக. கைகளை உயர்த்தி அந்த ரியாலிட்டிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உண்மை எதுவோ இருக்கும், ஆனால் ஒழுங்காக நம்ம பார்க்க மாட்டோம். வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அந்த ரியாலிட்டியை பார்க்க, உண்மையான நிலையை பார்க்க கர்த்தர் கிருபைகளை தாரும் ஆண்டவர். உண்மையான நிலையை பார்க்கணும். இதுதான் ஆண்டவர் இவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே. இவர் ஆண்டவர்னு சொன்னவங்களெல்லாம் இழுத்து கொண்டு அடிச்சிட்டு இருந்தவன் இப்போ இவன் வாயிலே வருது, ஆண்டவரே. எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய மாற்றம். யாரை எப்படி சந்திக்கணுமோ கர்த்தர் அப்படி சந்திப்பார். ஆமென். திரும்ப சொல்றேன், யாரை எப்படி சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்படி அவர் சந்திப்பார். யாரை எப்படி சந்தித்தா அவங்க அவர்கிட்ட வருவாங்களோ அப்படி வர வைப்பார். அவருக்கு தெரியும். சில நேரம் ஜெபம், ஆண்டவரே அவங்க அடிச்சிடாதீங்கப்பா, அப்படியே கொண்டு வந்துடும் அப்படின்னு. இல்லை 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 இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த ஆத்மாவை சந்தியும். எப்படி கொண்டு வரணும்னு விரும்புகிறாரோ அப்படி அவர் கொண்டு வருவார். தாவீது பாசத்தில் சொல்லி விடுறான், பிள்ளையாண்ட மெதுவாக நடத்துங்கப்பா, இப்போ எதுவும் அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் அவன் பாசத்தை பாருங்க. கொஞ்சம் அவனை மெதுவாக ட்ரீட் பண்ணுங்கப்பா, யாரும் அடிச்சிடாதீங்க எனக்காண்டி அப்படின்னு சொல்லி விடுறான். சில நேரங்களில் நம்முடைய உலக பிரகாரமான காரியத்தின் நிமித்தம் நம்ம சிலர் ரட்சிக்கப்படுறது கூட அப்படி தான் நினைப்போம். ஆண்டவர் எதுவும் அடிச்சிடாமல் அப்படி மெதுவாக பூ போல கொண்டு வந்துட்டோம். இல்லை, ஆண்டவர் கிருபையாத்தான் இருக்கிறாரு. ஆனால் யாரை எங்கே தொட்டா அவங்க வருவாங்களோ கர்த்தருக்கு தெரியும், அப்படி கொண்டு வருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? யாரை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும்.
அப்படி கொண்டு வருவார், அப்படி கொண்டு வருவார். தாவீது வாழ்க்கையில மேலே இருந்தான், கீழே இருந்து மேலே கொண்டு போறாரு. அதான் தாவீது. கீழே இருந்த தாவீதை மேலே கொண்டு போயிட்டு, மேலே போய் தப்பு செஞ்சான் பாருங்க, திரும்ப அவனை கீழே கொண்டு வர்றாரு. மேலே இருந்து பொத்துன்னு கீழே கொண்டு வந்து, எப்படி காட்டில் ஆடு மேய்க்கும் போது வெறுங்காலோட சுற்றிட்டு இருந்தானோ, இப்போ அதே மாதிரி ராஜா அரண்மனையை விட்டு போகும்போது அப்சலோம் துரத்துறானோன்னு வெறுங்காலோட போயிட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம கொஞ்சம் தடுமாறிட்டோம்னா, திரும்ப ஆண்டவர் நம்மளை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு முன்னால் பழைய நிலைமைக்கு ஒருக்கா கொண்டு வந்து திரும்ப உயர்த்துவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தந்த மேன்மையை நம்ம கிருபையாக காத்து கொள்ள தவறிட்டோம்னா திரும்ப கீழே கொண்டு வந்து சீரவாக்கி திரும்ப மேலே கொண்டு போவார். அதுதான் ஆண்டவர். தாவீதுக்கு அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். மறுபடி கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர், என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். ஆண்டவர் அவனோட பேசுறார். ஸ்தோத்திரம். இந்த சந்திப்பு எதற்காக? ஏதோ ஒரு செய்தி அவனிடத்தில் சொல்ல விரும்புகிறார். இனி அவருடைய உதவி இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்த்துறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஏன் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் என்றால், உண்மையான நிலையை அவனுக்கு புரிய வைப்பதற்காக. உண்மையான சத்தியத்தை புரிய வைக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆண்டவர் கேட்குறாரு அவனை பார்த்து, முள்ளில் போய் காலை வச்சு மிதிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? நம்ம காலில் ஸ்தோத்திரம் வேதனை உண்டாகும், ரத்தம் வரும், செப்டிக் ஆயிரும். முள்ளு குத்துனா அவ்வளோதான். ஸ்தோத்திரம். பிறகு நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போடணும். அப்போ அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவன் இப்போ பண்ணிட்டு இருக்கிற வேலை அதான் சொல்றார். நீ முள்ளில் தாண்டா உதைச்சிட்டு இருக்கிற, உனக்கே தெரியலை. நிறைய பேர் போற பாதை அப்படிதான். ஸ்தோத்திரம். பணம் கிடைக்கு, காசு கிடைக்கு, வருமானம் கிடைக்கு, ஆனால் முள்ளில் உதைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஸ்தோத்திரம் முள்ளில் உதைக்கிற அனுபவம், அது நம்மளைத்தான் குத்தி 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 வேதனைப்படுத்திட்டே இருக்கு. ஆண்டவர் கேட்குறாரு, இன்டைரக்டாக கேட்குறாரு, சவுலே உனக்கு உண்மையிலே சமாதானம் இருக்கா? நீ நினைச்சதெல்லாம் நடக்குது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். உன் வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிளாக தானே போகுது. உணர்றான். ஆமாம், உண்மையிலே நான் கஷ்டப்பட தான் செய்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் உணர வேண்டிய ஒரு பகுதியை ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுறார். முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் பிரச்சனை உனக்குத்தான் சவுலே. ஆண்டவர் சொல்றார், நீ நினைக்கிற நம்ம ஆராதிக்கிறவங்க ஊழியம் செய்கிற எல்லாரையும் நம்ம துன்பப்படுத்துகிறோன்னு இல்லை. நீ ஒன்னைத்தான் வேதனைக்குள்ளே தள்ளிட்டு இருக்கிற. ஸ்தோத்திரம். ஒன்னைதான் வேதனைக்குள்ளே தள்ளிட்டு இருக்கிற. அப்பொழுதுதான் அந்த ரியாலிட்டியை ஆண்டவர் சவுலுக்கு புரிய வைக்கிறார். உண்மை கடவுள் யார்? எந்த இயேசுவை நம்ம புறக்கணிக்கிறோமோ அவரே என்னிடத்தில் வந்து என்னோடு பேசுவது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையை என்னால் உணர முடியுது. ஆண்டவுடைய வல்லமையை அவன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் அதுதான். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவனை சந்தித்த போது என்ன நடந்துச்சு? தேவனுடைய வல்லமையை அவனுக்கு உணர வைத்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா ஆண்டவுடைய வல்லமையை உணரணும், ஆண்டவுடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் தொடாமல் இருக்க காரணம் அவங்க ஆண்டவுடைய வல்லமையை இன்னும் உணரலை. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் சிலர் சர்ச்சுக்கு வர்றாங்க போகிறாங்க, ஆனால் எந்த ஒரு சபை காரியங்கள்லையும் ஒத்துழைப்பு இல்லை, ஊழியத்தில் இன்வால்மெண்ட் இல்லை. ஆண்டவரே ஜெபம் இல்லை, பர்சனல் லைஃப்பில் ஆண்டவரோட சரியான உறவு இல்லை. காரணம் என்ன? அவங்க ஆண்டவுடைய வல்லமையை உணரலை. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பார்வையாளராக வந்து போகிற அனுபவம் அல்லப்பா, வல்லமையை உணர கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவுடைய வல்லமையை சவுல் உணர்ந்த போது அவன் நடுங்கி திகைத்தான். வல்லமையை உணரணும், வல்லமையை உணரணும். யார் நடுங்குவாங்க?
யார் பயப்படுவாங்க தேவ சமூகத்தில்னா? அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள், அவருடைய வல்லமையை உணர்கிறவர்கள். இல்லைன்னா நம்ம ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான் சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு போயிடுவாங்க. ரிலாக்ஸாக இருக்கும்பாங்க. ரிலாக்ஸேஷனுக்காக வர்ற இடம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பதற்காக நாம் வருகிற இடம் தேவனுடைய சபை. எத்தனை பேர் உணர்றீங்க? ஆனால் ஆண்டவரை நீங்கள் உண்மையை ஆராதிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியும். உங்கள் மைண்டில், உங்கள் சரீரத்தில் ஒரு டெலிவரன்ஸை நீங்கள் உணர முடியும். ஆனால் வருவது இதற்காக அல்ல, அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. வரும்போது இதெல்லாம் நடக்கும். நீங்கள் கஷ்டத்தோடு வருவீங்க, எல்லா பாரமும் நீங்கி அப்படியே ஒரு ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய வல்லமையை உணர்றவங்க அப்படி தான் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. வல்லமையை கர்த்தர் உணர்த்தினார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சந்திப்பு ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறது. தேவனுடைய சந்திப்பு அவர் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத உணர்த்துகிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சை, மாற்றத்தெல்லாம் கொண்டு வரணும்னா, ஸ்தோத்திரம், ரியாலிட்டியை ஆமென் புரிய வைக்கிறது ஆண்டவருடைய சந்திப்பு. உண்மையா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். நான்காவது, அவருடைய வல்லமையை அவனுக்கு உணர்த்தினார். வல்லமையை ஃபீல் பண்ணுறான். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வல்லமையை பார்த்தோன்னே தான் நடுங்கிறான், திகைக்கிறான், என்ன செய்யன்னு தெரியலை. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் அவனோட பேசுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, இந்த தேவனுடைய சந்திப்பு அவன் வாழ்க்கையில் சரியான இடத்திற்கு நேராய் அவனை வழி நடத்துகிறது. ஒரு கைடன்ஸ் ஆண்டவர் கொடுத்துறார். ஸ்தோத்திரம். நடத்துதல், சரியான இடத்திற்கு நேராய் அவனை நடத்துகிறார். 5th பாயிண்ட், சரியான இடத்திற்கு நேராக நடத்துவார். 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், அமர்ந்த தண்ணீர் லண்டையில், ஆமென், ஸ்தோத்திரம், என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படியே நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். லீட் பண்றார். சரியான இடத்திற்கு உங்களை லீட் பண்ணுவார். சர்ச்சுக்கு நேரம். நல்ல கவனிங்க. 6ஆம் வசனம் 2வது பார்ட் சொல்லுகிறது, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அங்கேனா எங்க? அனனியாங்கிற ஒரு பாஸ்டர் இருப்பார். நீ அவரை தேடி போ. சர்ச்சுக்கு ஏன் வர்றோம்? ஏன் பாஸ்டர்கிட்ட வர்றோம்? பாஸ்டருக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அவங்க மூலமாக தான் உங்களை வழி நடத்தும். உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். சரியான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இனி அங்கே தான் போய் இருக்கணும். நீ ஒரு பாஸ்டர்கிட்ட போ. இப்போ தான் புரியுது, ஆஹா, ஒரு பாஸ்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. இவ்வளோ நாளும் பிடிச்சி அடித்து தூக்கி உள்ளே போட தான் தெரியும் சவுலுக்கு. இப்போ பவுல் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்க தெரியும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு. என்ன செய்யணும்னு ஆண்டவரை பார்த்து கேட்டவனுக்கு பாஸ்டர்கிட்ட அனுப்புகிறாரு ஆண்டவர். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், எங்களுக்கு ஆண்டவர் கைட் பண்ணட்டும், பாஸ்டர் சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோம். பைபிள் என்ன சொல்லுகிறது? 6வது வசனத்தில் கேள்வி கேட்டு பதிலை பெற்றுக்கொள்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றார், நீ போ அனனியாட்ட. ஊழியக்காரன்ட்ட ஆண்டவர் லீட் பண்றார். தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்கிட்ட கேட்டவன்ட்ட பதிலை பெற்றுக்கொள்ள ஊழியக்கார்ட்ட அனுப்புகிறார். எதுக்கு? நீங்கள் ஊழியக்கார இடத்துல நல்ல ஒரு ஐக்கியத்தோடு, ஸ்தோத்திரம், நல்ல உறவில் தேவ சபையோடு இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத
கர்த்தர் எங்க மூலமா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உணர்ந்த கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கைடன்ஸ் வெளியே கிடைக்காது. இந்த கைடன்ஸை நீங்க வெளியே பெற்றுக்கொள்ள முடியாது. யார் பவுலுக்கு இந்த ஆலோசனை கொடுக்க முடியும் சொல்லுங்க? எருசலேமில் உள்ள பரிசேயர்களால் முடியாது. இவன் யாரிடத்துல உட்கார்ந்து கல்வி கற்றானோ அந்த கமாலியல் இவனை போதிக்க முடியாது. அனனியாவால தான் முடியும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டவன்ட்ட நீ போ, பாஸ்டரை தேடி போங்கிறாரு. ஏன் இவர் சொன்னா என்ன குறைஞ்சா போறாரு? நாங்கள் ஆண்டவரெல்லாம் விட்டு விலகவே இல்லை பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனால் சர்ச்சுக்கே வரமாட்டோம். எப்படி நம்ம ஆண்டவருடைய கைடன்ஸை பெற முடியும்? ஸ்தோத்திரம். அவன் கூட உள்ள எல்லாரும் ஸ்தோத்திரம் அவனுக்கு கையிலாக கொடுத்து அவனை எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். தமஸ்குவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இங்கேருந்து பிடிச்சிட்டு போறதுக்கு தான் அவன் நிருபங்களை கேட்டு வாங்குறான், லெட்டர் வாங்கிட்டு வரான். யாரெல்லாம் பிடிச்சி கொண்டு போகணுன்னு நினச்சானோ இப்போ இவனையே பிடிச்சி ஆண்டவர் இங்கே கொண்டு வந்துட்டாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இவனை பிடிச்சி ஆண்டவர் கொண்டு வரார். கொண்டு வந்து 10ஆம் வசனத்தில், தமஸ்குவில் உள்ள அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். பவுல்ட்டையும் பேசின ஆண்டவர் இவன் வர்றாங்கிறத அனனியாவட்டையும் சொல்லிட்டாரு. அதான் ஆண்டவர், அதான் ஆண்டவர். அவன்கிட்ட சொல்லி அவனையும் தைரியப்படுத்தணும். ஏன்னா இவன் வர்றான்னாலே அவன் பயப்படுவான். ஊரே பயந்துட்டு இருக்கு இவனுக்காண்டி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வர்றான்னா இவன் உண்மையிலே நடுங்கிடுவான். ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது. ஆண்டவர் முதல்ல மெதுவாக சொல்கிறார், மெதுவாக சொல்லி வைக்கிறார். சில அதிர்ச்சியான விஷயங்களை உடனே சொன்னால் எப்படி ஆயிடுவாங்க சொல்லுங்க? ஆமாம், அவ்வளோ வேறையும் சோழியை முடிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு சொன்னால் பட்டுன்னு போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்லி கடைசியில் தான் என்ன வரும்? உண்மையை சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண்டவர் நேரடியாக இப்போ இவனை இங்கே அனுப்பியிருந்தாருன்னா இவன் நடுங்கியிருப்பான். சவுலை கண்டோன்னே இவன் நடுங்கியிருப்பான் அந்நிய பாஷையில், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் அவனுக்கும் சர்ப்ரைஸாக போயிடக்கூடாது. அவன்கிட்டையும் சொல்கிறார், எப்பா இப்படி ஒருத்தன் வர்றான், நீ எழுந்து நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டிலேயே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு சொல்லிட்டு சொல்றார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எல்லாம் சொல்லுங்க, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கல இயேசுநாதர், அவனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தேவன் உங்களை உண்மையாய் சந்தித்திருப்பார் என்றால் உங்க ப்ரேயர் லைஃப் ஆசீர்வாதமா இருக்கும். உண்மையிலே கர்த்தர் நம்மளை சந்தித்தார்னு நம்மளால சொல்ல முடியும் என்றால் நீங்களும் நானும் ஜெபிக்கிற நபர்களாயிருப்போம். ஜெபம் பண்ண முடியலைன்னா கர்த்தர் இன்னும் சந்திக்கலைன்னு அர்த்தம். இன்னும் நிறைய பேரை கர்த்தர் திரும்ப சந்திக்க வேண்டியிருக்கு, ரீவிசிட் பண்ணணும், திரும்ப விசிட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஜெபிக்க வைப்பதற்காக, ஜெபம் பண்ண வைக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். கைடன்ஸ் ஆண்டவர் கொடுத்து அவனை அனுப்புறாரு. 12ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம். அனனியா 13ஆம் வசனத்தில் சொல்றான், ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்படுறேன். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, இந்த ஆளை பற்றி நிறைய பேர் பிளாக் மார்க் சொல்கிறாங்க, நிறைய பேர் பலவிதமாக பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஆளை கூட சந்திக்க கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றுக்கிறானே. இப்போ இந்த இந்த பட்டணத்து தமஸ்குக்கு வர்றானா? வர்றது எதுக்காக? எல்லாரையும் கட்டி கூட்டு போறதுக்கு தான் ஏன் வர்றான்? அவன் கையில் கடிதம் வேற இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். ஸ்தோத்திரம்.
இதெல்லாம் ஏன்? அதற்கு கர்த்தர் சொல்றார் 15ஆம் வசனத்துல, நீ போ. ஆண்டவர் ஒரே வார்த்தை, நீ போ. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒண்ணுமே பேசல. ஸ்தோத்திரம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இன்னதான் பாடுபட வேண்டியது இருக்கு. ஸ்தோத்திரம். இப்போ அனனியா போறான், அவன் மேல கையை வைக்கிறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலும் உன்னை நிரப்பும்படிக்கு என்னை அனுப்பினார். 17ஆம் வசனத்தில் பாருங்க, ஏன் ஊழியக்காரர் உங்களுக்கு தேவைன்னா, உங்க லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஊழியக்காரங்க ஆலோசனை வேணும். பார்வை அடையணும். அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்க தெரியல, அதுதான் ஆண்டவருடைய வேர்டு, வசனம், இந்த வார்த்தை, இந்த பிரசங்கம் உங்களை லீட் பண்ணும், கைட் பண்ணும். அதுக்கு தான் தேவை. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். இந்த ரெண்டு விஷயமும் நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பணுமா, நீங்க ஒரு சபை ஐக்கியம் ஊழியக்காரரோடு இருக்கணும். ஆவியானவர் பரிசுத்த ஆவியினால் பவுலை நிரப்புறதுக்கு அனனியாவை தான் அனுப்புறாரு. நீங்க எப்பனாலும் பரிசுத்தாவியை பெறலாம், ஆனா பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு தேவை. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தர்லின பரிசுத்த ஆவி என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றை ரிசீவ் பண்றதுக்கு சர்ச் முக்கியம், பாஸ்டர் முக்கியம், ஆண்டவரோடு உள்ள உறவு முக்கியம். விட்டுறாதீங்க அதை. நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர், அவர் தான் கர்த்தர். இவனும் உணர்த்துறான். முதல்ல டீச்சிங் தான். இப்ப நீ யாரை துன்பப்படுத்தினியோ அந்த கர்த்தர் என்ன அனுப்புறார் உனக்கு. எதுக்கு? நீ பார்வை அடையணும். நீ பார்வை அடையணும். உங்க லைஃப்ல ஒவ்வொரு மூவிலையும் ஆண்டவுடைய நடத்துதல் இருக்கிறத நீங்க உணர்றீங்களா? அல்லது ஐயோ இதை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறீங்களா? பார்வை அடையும்படி ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவுடைய நடத்துதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவுடைய லீடிங்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க சர்ச்சுக்கு வந்து 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 இந்த ஜெபங்கள்ல பங்கெடுக்கும் போது தான் ஆண்டவுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய நேரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருட்டு, இருள், பார்வை இல்லை, எதை எப்படி பார்க்கணும்னு தெரியல. ஸ்தோத்திரம். நம்முடைய பார்வை சில நேரம் வித்தியாசமா இருக்கு. ஒரு பிரச்சனையை நீங்க எந்த விதத்துல பார்க்குறீங்க? தெளிவா பார்க்கணும், சரியா பார்க்கணும்னா அதுக்கு தான் ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகள், அவங்க மூலமா கர்த்தர் கொடுக்கிற வசனங்கள் நமக்கு தேவை. எல்லா வசனத்தையும் நீங்க உட்கார்ந்து புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்கள் வெளிப்பாடுகளை கொடுப்பார், வசனத்துக்கு தேவையான விளக்கங்களை கொடுப்பார். இதெல்லாம் சர்ச்சுக்கு நீங்க வரும்போது தான் நடக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்படி ஜெபம் பண்ணோன்னு அவனை அனுப்புற பர்பஸே அதுக்காகத்தான். 15ஆம் வசனத்துல அவனை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற 3 விதமான திட்டங்கள் அல்லது பர்பஸ், நோக்கம், அவனை குறித்து இருக்கிற நோக்கம், அத 3 பகுதி ஆண்டவர் பிரித்து சொல்றார். நல்லா கவனிங்க. பர்பஸை 3 விதத்துல சொல்றார். ஒன்று புறஜாதிகள், ரெண்டாவது ராஜாக்கள், படித்தவங்க, பதவியில் இருக்கிறவங்க, ஆண்டவர் கொண்டு போனார்ல அவனை. மூன்றாவது இஸ்ரவேல் புத்திரர், இந்த பாரம்பரியத்துக்குள்ள கிடக்கிற அறியாத ஜனம், இவர்களுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரன்னு யார்கிட்ட சொன்னாரு? பாஸ்டர்கிட்ட சொல்றாரு. இப்போ இந்த அனனியா தான் இவனை குணமாக்கிட்டு இவனை ஜெபத்துல நடத்தி இவன்கிட்ட சொல்லி அனுப்புறான். உன்னை கொண்டு ஆண்டவர் இந்த 3 காரியத்தை செய்ய விரும்புறாரு, நீ இந்த 3 விதமான ஊழியங்களை செய்யணும்னு சொன்னது தேவனுடைய ஊழியக்காரன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பிளான் ஆண்டவர் கையிலிருந்து ஆண்டவர் தேவ மனுஷனுக்கு கொடுக்கிறார். இந்த செய்தி பிரசங்க நேரங்கள்லையே
ஆண்டவர் உங்களோட பர்சனலாக பேசுகிறத நீங்கள் உணர முடியும். அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். உடனே அவன் கண்கள்ல இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அது என்ன விழுந்துன்னு தெரியலை, ஆனால் ஸ்தோத்திரம், மீன் செதில் மாதிரி இருக்கு. அதனால அந்த வேர்டு அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் மீன் செதில் விழுந்து நினச்சிடாதீங்க, அது போன்றவைகள். அப்போ அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். 18ஆம் வசனம், ஞானஸ்நானம் பெற்றான். இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடக்கு சொல்லுங்க? ஃபியூ ஹவர்ஸில் நடக்கு, சில மணி நேரங்களில் நடக்கு. ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறாங்க நிறைய பேர். கர்த்தர் தொட்டாச்சு, கர்த்தர் பேசியாச்சு, இதெல்லாம் ஃபியூ ஹவர்ஸில் நடக்கு. ஏசு அவன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஏன்னா அவன் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், பாவரிக்கை பண்ணிட்டு தான் வர்றான். இப்போ ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாகி 18ஆம் வசனத்தில் எழுந்திருந்த உடனே, பார்வை வந்த உடனே ஞானஸ்நானம் எடுத்துட்டான். ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும் தெரியுமா? எப்போ எடுக்கணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார் என்கிற நிச்சயம் வரும்போது நாம் பார்வை அடைகிறோம். அந்த பார்வை வந்தவுடன் நாம் ஞானஸ்நானம் எடுத்துடணும். அல்லேலூயா சொல்லாமா? பார்வை வந்து 10 வருஷம் ஆகியும் எடுக்காம இருக்கும். அந்த பார்வை வந்துருச்சு. இயேசுதான் உண்மையான தெய்வம். சிலர் பார்வை அறிவு இருக்கு, ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். பார்வை அடைந்து எழுந்திருந்து வீட்டுக்கு போனான்னு இல்லை, ஞானஸ்நானம் பெற்றான். வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம் ஃபேமிலியில். எங்கள் அம்மாளியல்கிட்ட கேட்டு வரேன்ப்பா, எனக்கு சீனியர் அவர் தான், எங்கள் குருநாதர் அவர் தான். இப்போ குருநாதர்லாம் மாறிட்டு இப்போ ஆண்டவர் ஒரு குருட்ட அனுப்புகிறார், அனன்யாட்ட போ. ஆமே, சிலர் இப்படியெல்லாம் ஆட்களை வச்சுருப்பாங்க. எனக்கு குருநாதர் அவர் தான், ஐயா அவர் சொன்னால் ஞானஸ்நானம் எடுத்துருவோம், இவர் சொன்னால் நான் கண்டிப்பாக ஊழியத்துக்கு வந்துடுவேன். ஆண்டவர் அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மாற்றி போ, அனன்யாட்ட போன்ட்டார். கமாலியல்கிட்ட போ சொல்ல, அனன்யாட்ட போ. அங்கே போனால் அவனுடைய பார்வை திரும்ப வருது. ஆண்டவர் உங்களை நடத்துகிற இடத்துல இருந்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பார்வை இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? போஜனம் பண்ணி பலப்பட்டான். 19ஆம் வசனத்தில் பலப்படுறான், ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு ஆண்டவர், அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. 19ஆம் வசனத்தில் பலப்பட்ட போது தமஸ்குவில் உள்ள சீஷர்களோடு வந்து அவன் தன்னுடைய ஐக்கியத்தை வைத்து கொள்ளுகிறான். ரட்சிக்கப்பட்டவுடன், ஞானஸ்நானம் பெற்றவுடன் உங்கள் தேவை அப்போஸ்தலர் 2:47, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சர்ச் ஃபெல்லோஷிப், ஆண்டவருடைய பிள்ளைகள் சீஷர்களுடைய ஐக்கியத்தில் இருக்கணுங்க. அந்த ஐக்கியத்தில் இருந்தால் தான் நீங்கள் வளர முடியும். அந்த ஐக்கியம் உங்களுக்கு தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார். 20ஆம் வசனத்தில் அதுக்கப்புறம் தாமதமின்றி ஊழியத்துக்கு போகிறான். ஊழியத்துக்கு போகிறோம்னால உங்கள் தேவை ஃபெல்லோஷிப், சர்ச் ஃபெல்லோஷிப். சபை ஐக்கியம் இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாது. சபை ஐக்கியம் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செஞ்சாலும் பிரயோஜனம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளை 19ஆம் வசனத்தில் சீஷரோடு தங்கி இருக்கிறான். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு உங்களுக்கு ஐக்கியம் வேணும். தேவனை சபையில் உண்மையோடு, ஆவியோடு, உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவர்களோடு ஐக்கியம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் பிரசங்கித்தான்னு 20ஆம் வசனத்தில் இருக்கு. இந்த 19ஆம் வசனத்துக்கும் 20ஆம் வசனத்துக்கும் இடையில ஒரு 3 வருஷம் இடைவெளி இருக்கிறது. சரித்திரம் நாம் தெளிவாய் சொல்லுகிறது, பைபிள்லையும் ஆதாரம் இருக்கு. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 17-18 எல்லாரும் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துக்கும் 20ஆம் வசனத்துக்கும் இடையில ஒரு 3 வருஷ இடைவெளியை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 3 years கேப் இருக்கு பாருங்க. வசனத்துக்கு இடையில எவ்வளவு ஆச்சரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 சேர்ந்து வாசிப்போம். எனக்கு முன்னே
16 வாசிப்பா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், அதாவது திரும்ப நான் மாம்சீகத்தில் முடிவெடுக்கலை, என் படிப்பை வச்சு என் மூளை அறிவை வச்சு எனக்கு தெரிந்ததை வச்சு நான் முடிவெடுக்காம, எனக்கு முன்னே 17 வாசிங்க, எனக்கு முன்னே அப்போஸ்தலர்கள் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரித்திரம் சொல்லுகிறது 3 வருஷம் இந்த பவுல் அரபி தேசத்தில் போய் பர்சனலாக உட்காந்து 3 இயர்ஸ் தன்னை ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறான். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 3 வருஷம் ஆயத்தப்படுத்தி கொண்டு 20ஆம் வசனத்தில், இப்போ அப்போஸ்தலர் 9:20 வந்தீங்கன்னா தாமதமின்றி அப்படின்னா ஆரம்பிக்கும். அப்போ அவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பயன்படுத்துகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவி பெற்று ஞானஸ்தானம் எடுக்கணும்னாலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான் பவுல். இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தும் பரிசுத்தாவி கிடைக்கல. அப்போ நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியை பெறணும். பரிசுத்தாவி எந்த வயசுலையும் வரலாம். ஒரு தேவனுடைய மனுஷன் 8 வயசில் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார். அதுக்கு குறைவான வயசில் பெற்றவங்கெல்லாம் இருக்குறங்க. அப்போ பாருங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கும் ஞானஸ்தானத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் பரிசுத்தாவியை எப்போனாலும் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஞானஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிற்பாடு எடுக்கிற ஸ்நானம். ஸ்நானம்னா மூழ்குதல். தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானத்தை நீங்கள் எடுக்கணும். ஸ்தோத்திரம். இது எப்பொழுது? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எடுக்கக்கூடியது. ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம் எடுத்தால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்ப எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் ஒரே ஞானஸ்நானம். சிலர் அதை வச்சுட்டு ஒரே ஞானஸ்நானம்னு போட்டிருக்கு, நான் தான் சின்ன வயசுல எடுத்துட்டேன்பாங்க. ரட்சிக்கப்படம்னால நீங்கள் எடுத்தீங்கன்னா அது செல்லாது, அது ஞானஸ்நானங்கிற கணக்கிலே வராது. ரட்சிக்கப்படம்னால யாராவது ஞானஸ்நானம் எடுத்திருந்தா அல்ல குழந்தை ஞானஸ்நானம் எடுத்திருந்தா அது வேதத்தின்படி அங்கீகரிக்கப்படாத ஒன்று. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் எடுக்கணும். அதுதான் ஒரே ஞானஸ்நானம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒரே ஞானஸ்நானம்னா சத்தியத்தின்படி, வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுக்கணும். ஞானஸ்நானம் வகுப்பில் இதெல்லாம் டீச் பண்ணுறேன். யார்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும்? அங்கே சீஷர்கள் கொடுத்தாங்க. தேவனோட ஐக்கியமாக இருந்தவங்க, நல்ல உறவில் இருக்கிறவங்க, ஸ்தோத்திர சத்தியமுள்ள சபை, அப்படிதான் எடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். இவ்வளவு பயன்பாடு வர்ற காரணம் ஆண்டவர் சொல்லாரு, சரியான இடத்திற்கு அவனை வழி நடத்துகிறார். இந்த பகற்காலத்தில் கைகளை உயர்த்தி எல்லாம் கண்ணை மூடி, ஆண்டவரே சரியான இடத்துல எங்களை நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவர் லீட் பண்ணுறார். அனனியாட்ட போங்கிறார். உன் பார்வை அடையன்னா நீ அனனியாட்ட போய் தான் ஆகணும். இல்லை, நான் அனனியாவையே கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு தானே வந்தேன், நீ இப்போ அவன்கிட்ட போய் பார்வை அடைகிறதுக்காக நில்லு போ. ஆண்டவர் சொல்கிறார். சில நேரங்களில் நம்ம ஏதோ யோசிப்போம், உங்கள் லைஃப்பில் ஆசீர்வாதத்தை பார்க்குறதுக்கு, உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறதுக்கு ஆண்டவர் அனனியாவிட்ட அனுப்புகிறாரு. இந்த பகற்காலத்தில் கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் லைஃப்பில் ஒரு தெளிவான நடத்துதல் வேணும். எல்லாத்தையும் நீங்கள் நினச்ச மாதிரி செஞ்சு கடைசியில் பிரச்சனைகள் தான் வரும். ஒரு தெளிவான நடத்துதல் வேணுமா? பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகணும். அவன் நடுங்கி திகைத்தான். ஆனால் பார்வை அடைய கர்த்தர் அவனை அனுப்புன போது கீழ்ப்படிந்து போனான். அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ளே கொடுங்கப்பா. நீங்கள் பேசும்போது நாங்கள் கீழ்ப்படியணும். உங்கள் வார்த்தையை நாங்கள் ரிசீவ் பண்ண எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. பய உணர்வுகள்லாம் மாறணும். ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோபியானா என்னது? ஸ்தோத்திரம். சிலருக்கு அந்த
உயரத்தை பார்த்தா என்ன செய்யும்? பயம் இருக்கும். ஹைட் ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி ஒரு ஒரு 3 அடி உயரத்துலனாலும் ஏதோ 10 மாடியிலேருந்து கீழே விழுந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஒன்றுமே நடந்திருக்காது, ஆனால் கீழே விழுந்து அப்படி மண்டை உடஞ்ச மாதிரி ஒரு பயம். இந்த ஃபோபியா அது ஒரு மன ரீதியாக சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஸ்தோத்திரம். அது ஒரு பதட்டம் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்குள்ள. திடீர்னு என்ன நடக்கவே தெரியலையே. சிலப்பாங்க எப்பவுமே பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ, இப்படி வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம், திடீர்னு பஸ் எங்கேயா மோதி ஏதாவது ஆயிட்டுனா எப்படி இருக்கும்? திடீர்னு அவங்களுக்கு அப்படியெல்லாம் வரும். இது ஃபோபியான்னு சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவ சபையிலையும் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பயமாக தான் இருக்கும். திடீர்னு ஏதோ நடந்துருமோ. ஸ்தோத்திரம். ஒரு பதட்டம். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். பதட்டத்தின் நிலை, இதெல்லாம் மன ரீதியாக சம்பந்தப்பட்ட வியாதிகள். ஸ்தோத்திரம். ஒரு செயல்பாடு, ஒரு சூழ்நிலை, அதை குறித்த ஒரு தெளிவான அறிவு இல்லாமல், ஸ்தோத்திரம், நமக்கு உண்டாகிற ஒரு பயம், இந்த ஃபோபியா. நிறைய பேர் அப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். நிறைய பேர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது தெரியாமல் நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா சிக்கலாயிரும். அவங்களுக்கு எல்லாமே பதட்ட நிலையிலே இருப்பாங்க. ஐயோ, ஏதோ ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிரும். இந்த ஃபோபியா, மன ரீதியாக உள்ள பிரச்சனை இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க, பதட்டத்திலே இருப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட பயத்திலிருந்து விடுதலையை தர விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பயம்லாம் மாறணும். இந்த பயம் மாறணும். உயரமான இடத்துலன்னு கீழே இந்த ஹைட்டில் இருந்தாலே அவங்களுக்கு தலை சுற்றிடும். காரணம், கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம். கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் விழுந்துருவோமோ அதிலே மயங்கிடுவாங்க சிலர். அதை தான் ஹைட் ஃபோபியான்னு சொல்கிறாங்க. இப்படி பல நிலைகள் இருக்கிறது. நிறைய பேர் இந்த பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் நம்ம சந்திக்கிறோம், ஊழியத்தில் பார்க்குறோம், சபையில் அவங்களுக்கு சிலருக்கெல்லாம் பார்க்கும்போது, கவுன்சிலிங் கொடுக்கும்போது அதெல்லாம் தெரியுது. ஏன்னா அவங்கள அறியாமலே அதில் இருப்பாங்க. இந்த மன ரீதியான பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் சிலருக்கு விடுதலையை கொடுக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மன ரீதியான பிரச்சனைகள், இதில் சிலர் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே சிக்கியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை அப்படியே பயந்து இதனால சரீர சுகம் போயிடும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்களால சர்வே பண்ண முடியாது லைஃப்பில். இதெல்லாம் மாறணும். ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களெல்லாம் விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எப்போவுமே பயந்துட்டு இருப்பாங்க. நிறைய இருக்குது இதில். ஸ்தோத்திரம். இதை தனியாக டீச் பண்ணலாம். இதே ஒரு தனி பாடம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்க விரும்புகிறாரு. இந்த பவுலை கர்த்தர் விடுதலை ஆக்குனார். அவனை கர்த்தர் அனனியாவிட்ட கொண்டு போகிறார். சரியான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார். இந்த சபையில் தேவ ஊழியர் உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப், ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்லேயும் உங்களை கைட் பண்ணுறதுக்கு தேவனுடைய ஊழியர்களுடைய ஆலோசனை தேவை. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்களோட கர்த்தர் பேசுகிறார். அவனுடைய பார்வை அவனுக்கு கிடைப்பதற்கு, தேவனுடைய நடத்துதலுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். உங்கள் லைஃப்பில் ஒரு பார்வை உண்டாக, சில நேரம் பிரச்சனையை நம்ம பார்க்க தெரியாமல் பார்த்து பிரச்சனை 2-3 மடங்காக போயிடும். எதை வச்சு பிரச்சனையை பார்ப்பாங்க தெரியுமா? சிலர் கடந்த கால அவங்க மைண்டில் இருக்கிற சில தாக்கங்கள், சில காரியங்கள் அவங்கள பாதித்திருக்கும். அவங்க குடும்ப பின்னணியத்தின் தாக்கம். சிலர் சொல்லி இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இப்படின்னா இப்படி தான் அப்படின்னு சிலருடைய மைண்ட் செட் இருக்கும். அதிலிருந்து பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனையை அப்படியே தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்கிற விதத்தில் நீங்கள் பார்த்தா தான் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? யாரோ காலங்காலமாக உங்களுக்குள்ளே போட்ட சில விதைகள்,
சில சில வேண்டாத தாட்ஸ், நெகட்டிவான தாட்ஸ், இப்படியே நீங்கள் அதை வச்சே யோசித்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாது. ப்ராப்ளம் சால்வ் ஆகன்னா நீங்கள் கீழ்ப்படியணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு. இன்னைக்கு இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று